உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 பாடல்கள் நிறைவு செஞ்சாச்சு. இன்றைக்கி 11வது பாட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான பாட்டு, நமக்கு தேவைப்படக்கூடிய பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னே சொல்லலாம். சரியா? இந்த 2 பாடல்கள் இருக்குது. இந்த 10, 11 நம்ம இந்த வரிசையில் பார்க்கும்போது 10வது பாட்டு இல்லையா, 11வது பாட்டு, 11, 12 எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி பாடலுக்கு போகலாம். கார்மா மிசை காலன் வரில் கழப தேர்மா மிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்ப வளாரி தலாரி என்னும் சூர்மா மடியத்தோடு வேலவனே அப்படின்னு எங்கே நிறைவு பண்ணியிருக்கார். கார்மா மிசை அப்படின்னா, கார்மா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இங்கே கார்மா அப்படின்னா கரிய நிறத்தை உடைய, மிசை அப்படின்னா எருமை மாடு. கார்மா மிசை காலன் வரில், அப்போ கரிய நிறத்தை இருக்கக்கூடிய எருமையின் மீது வரக்கூடிய அந்த காலன். ஏன் அவனுக்கு காலன்ற பேர் வந்தது? காலத்தில் வருவதனால் அவனுக்கு காலன் பேர் கொடுத்துருக்காங்களாமா. எந்த காலத்தில்? என்னுடைய கடைசி தருவாயில். யாருக்கும் ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்டு கூட எக்ஸ்ட்ரா டைம்ன்றதை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாகவே இருக்க மாட்டார். எந்த நேரம் குறிப்பிட்ட நேரமோ அந்த நேரத்துக்கு சரியாக வருவதனால் அவருக்கு காலன்ற பேர் உண்டு. சரியா? இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? கார்மா மிசை காலன் வரில், இந்த கரிய நிறமாக இருக்கக்கூடிய இந்த எரும மாட்டு மேலே ஏறி என்ன பண்ணுறானாமா, காலன் வருகிறான். அப்படி வரும்போது எப்போ வருவான்? என்னுடைய மரண தருவாயில் அந்த காலன்றவன் வருவான். அப்படி வரும்போது எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அவனை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்? அந்த மாடு எப்படி இருக்குது? அது கண்ணுகரேன்னு இருக்குது, அது பெருசாக இருக்குது. அதன் மேலே வரக்கூடிய இந்த யமன் எப்படி இருக்கிறான்? அவனை விட பயமாக இருக்கான். அந்த மாட்டை விட அவனை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அவனை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு பயம் வருது. அவன் கூட என்னை அனுப்பிடாத முருகப்பெருமானே, எனக்கு என்ன பண்ணு? அவனுக்கு பதிலாக அங்கே யார் வரணும்னு அவர் கேட்குறார். கலபம் அப்படின்னா இங்கே அழகான தொகையை உடைய மயிலுன்னு அர்த்தம். சரியா? களப தேர்மா மிசை வந்து எதிரப்படுவாய், உன்னுடைய அழகான, இங்கே களபம்னா மயிலுன்னு பொருள், தேர்மா மிசை வந்து உன்னுடைய வாகனமாக, தேர் மாதிரி நீ வச்சிருக்க பாரு ஒரு வாகனம், அதன் மீது ஏறி வந்து எனக்கு முன்னாடி வந்து நின்றுடுன்னு சொல்கிறார். இங்கே பொருள் புரிஞ்சுதான்? எனக்கு மரணம்ன்றது ஒன்று வரும். அந்த மரண தருவாயில் யார் கரெக்டாக வந்து நிற்பா? அந்த எரும மாட்டு மேலே கொடூரமாக இருக்கக்கூடிய, பார்க்குறதுக்கே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காலன் வந்து நிற்பான். ஆனால் முருகப்பெருமானே நீ என்ன பண்ணிவிடு, அவன் கூட என்னை அனுப்பி வச்சிடாத. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவன் கூட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் அதுக்காக என்னை மன்னிச்சுட்டு, எனக்கு தெரியாது என்னோடய மரண தருவாய் எப்போன்னு, என்னுடைய மரணம் அப்படின்றது என்னைக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். நீ என்ன பண்ணு, அவன் அப்படி வரான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிவிடு, எனக்கு முன்னாடி வந்து நீ நின்றுடு. என்ன உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உன்னோட மயில் அழகு, நீ அழகு, இந்த அழகான திருமுகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீ என் கூட கிளம்பிவான்னு சொன்னீங்கன்னா நான் கூட கிளம்பி வந்துடுவேன். ஆனால் அவன் கூட என்னை அனுப்பி வச்சிடாத முருகா, அவனுக்கு முன்னாடி நீ வந்துட்டு உன்னுடைய அழகான அந்த மயிலின் மீது என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? முருகனோட போயிட்டா எங்கே கூட்டிகிட்டு போவார்? கந்தகோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். யமன் வந்தால் யமலோகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவார் இல்லையா? அப்போ புண்ணியம் இருந்திருந்தாலும் அங்கே புண்ணிய பலன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எங்கே போவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இங்கே பாவத்தின் பலன் ஜாஸ்தியாக இருந்தால் நரகத்துக்கு போகும். ஆனால் புண்ணியம் பண்ணி போனாலும் சரி, இங்கே பாவத்தை செஞ்சுட்டு நரகத்துக்கு போனாலும் சரி, அது முழுமையாக அனுபவித்த பிறகு மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறந்தே தீர வேண்டும். சரியா? அப்போ எனக்கு புண்ணியமும் இருக்கக்கூடாது, எனக்கு பாவமும் இருக்கக்கூடாது. இந்த நல்வினை தீவினை ரெண்டுமே நம்ம ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கான விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7வது பாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த நல்வினை தீவினை ரெண்டுமே எனக்கு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் முழுமையாக கழிச்சிட்டு இன்னும் ஒரு பிறப்பு இல்லாமல் இருக்கணும்னா யார் வந்து கூட்டிகிட்டு போகணும்? முருகனே வந்து அவனோட மயில் மீது கூட்டிகிட்டு போயிட்டா என்னோடய பிறப்பும் எனக்கு கிடையாது, என்னுடைய ஆன்மா பயப்படவும் பயப்படாது. ரொம்ப ஆசையாக, ஏன் எங்கள் அப்பா வந்திருக்கானே, என்னோடய அண்ணன் வந்திருக்கிறான், என்னோடய உடன்பிறவா சகோதரன் என் கூட இருக்கிறான், அப்படிங்கும்போது தைரியம். என் பிள்ளை இருக்கான், என் பிள்ளையோட போகிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்படி எந்த உறவு முறையில் அவனை பார்த்தாலும் பயம் யாருக்காவது வருமா? அழகே உருவான திருமுகம், அழகாக யார் பார்த்தாலும் மயங்கக்கூடியது மயில். அது மேலே போகிறதுக்கு யாருக்காவது பயம் வருமா? அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் பயப்படுறேன்,
அவன் கூட போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ வந்து கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு மரணம்னு எப்போ வருதோ அப்போ நீ வந்துடணும்னு சொல்கிறார். அதுக்கு அழகாக அடுத்த 2 வரிகளையும் பொருள்படுத்துகிறார். தார் மார்ப வளாரி தளாரி எனும். தார் மார்ப அப்படின்னா, தார் அப்படின்னா மாலைன்னு பொருள். தார் மார்பா அப்படின்னா அழகாக மாலை அணிந்திருக்கக்கூடிய திருமார்பை உடையவன் அப்படின்றது இங்கே பொருள். வளாரி தளாரி எனும். இங்கே வளாரி அப்படின்றது வளன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை தன்னோட முத்தியினால் ஜெயிச்ச இந்திரன் என்பவன் அப்படின்னு பொருள்படுத்துகிறார். சரி, அழகான முத்து மாலைகளாக இருக்கட்டும், நிறைய மாலைகள் போட்டிருக்காரு, ஏதோ விதவிதமான அழகான மாலைகள் போட்டிருக்கார். அப்படி போட்டிருக்கக்கூடிய இந்திரன் வளன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை தன்னோட முத்தி பலத்தால், தன்னோட முத்தியினால் ஜெயிச்சானாமா. சரி, அப்படிப்பட்ட இந்திரனுக்கே ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்னன்னு, சூரபத்மன் கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா? அதை காப்பாற்றுறதுக்கு யார் வந்தா? முருகன் தான் வந்தாகணும். ஏன்னா அவன் வாங்கின வரம் அப்படி. அப்போ முருகனே வந்தான். முருகன் வந்து அத்தனை பேரும், அத்தனை தேவலோகங்களையும் சரி, தேவலோகத்தையும் சரி, இந்திரனையும் சரி அங்கே காப்பாற்றி கொடுத்தது முருகப்பெருமான் தான். இதை தான் அடுத்தது சொல்கிறார். அப்போ அறிவு உள்ளவன் தான், நாம் எதுவும் குறைச்சவன் இல்லை. இந்திரன்றவன் அப்படி தேவேந்திர லோகத்தை ஆட்சி பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் அறிவில் குறைஞ்சவனாக இருந்துருவானா? வீரத்தில் குறைஞ்சவனாக இருப்பானா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவனாக இருப்பவன் கூட ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறான். அவனை ரட்சிப்பதற்கும் யார் வராங்களாம்? இங்கே முருகப்பெருமானே வருகிறான். அப்படி இருக்கும்போது என்ன ரட்சணை பண்ணுறதா உனக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கிறது தான் அடுத்த வரையில் நமக்கு சொல்லி நிறைவு பண்ணுறார். தார்மார்ப வளாரி தளாரி எனும் சூர்மா மடியத்தோடு வேளவனே. அந்த அசுரத்தின் கூட்டல்களை, அந்த அசுரர் கூட்டங்களையே, சூர்மா பெரிய கூட்டம் வந்துச்சான், அந்த சூரனுடைய மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சான், அது முழுமையாக மடியும்படியாக, அழியும்படியாக வேல் தொடுத்த வேலவனே, வேலை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு நிறைவு பண்ணுறாருங்க. புரியுதா? அப்போ ஆணவத்தின் உருவமாக இருந்த அந்த சூரனும் சரி, மாயத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த கிரௌஞ்சகிரி மலையையும் தன்னுடைய வேல் கொண்டு அழித்து எவ்வளவோ ஞானத்தின் அதிபதியாக இருந்த, எல்லாத்துலேயும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தேவேந்திரனையும் ரட்சணை பண்ணுறதுக்கு முருகப்பெருமானே நீ தான் வந்த. என்ன ஒரு ஜீவாத்மா நான், என்னை காப்பாற்றுறதா உனக்கு இவ்வளோ கஷ்டம்? அதனால் என்னுடைய மரணம்னு வரும்போது அது எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். தப்பி தவறி கூட அவனை என்கிட்ட வர விட்டுறாத, என்னை தயவு செஞ்சு நீ கூட்டிகிட்டு போன்னு கேட்குறார். இப்போ என்ன கேட்டுறாருங்க அழகா? முக்தி ஒரு விஷயத்த, முக்தின்ற உன்னை எனக்கு கொடுத்துருப்பா, என்னுடைய வினை பயனை உன்னுடைய வேல் கொண்டு முழுமையாக அழிச்சிருன்னு கேட்குறார். எவ்வளோ அழகான பாட்டு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டும் கூட, எல்லோரும் நினைவு வச்சுக்கக்கூடிய பாட்டும் கூட. ஏன்னா என்னமோ நம்ம வருஷக்கணக்காக இங்கே இருந்துற மாதிரி, வருஷக்கணக்காக மாத்திரமும் இல்லை, தலைமுறையாக நம்ம இங்கே வாழ்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய சொத்துக்கள் சேர்க்குறோம், யார் மீதும் பொறாமப்படுறோம், எதுக்காகவோ எதனுடைய காரணமாகவோ இன்னொருத்தர்கிட்ட கோவப்படுறோம், அவங்க மேலே இருக்கக்கூடிய வஞ்சனை. ஏன் இதெல்லாம் இருக்கணும்? நாளைய பொழுது நமக்கு என்னன்னு தெரியலங்கும் போது இன்றைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக, நிறைவாக, அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நான் உதவி செய்யக்கூடியவனாக, ஒரு நல்லவனாக, சொல்லப்பட்ட அறத்தின் வழி என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நான் வாழலாம் இல்லையா? அப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு தான் இது. ஏன்னா உனக்கு ரொம்ப நாள் கிடையாது, உனக்கு நாள் ரொம்ப கம்மி தான். அந்த நாளுக்குள்ளே உன் வேலையை முடிச்சுட்டு நீ திருப்பி கிளம்பி இங்கே வந்துடு. அதுக்குள்ளே இந்த போராட்டம் பண்ணுறது, ரகலை பண்ணுறது, உன்னோட அந்த மனித ஆட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆணவத்தின் ஆட்டம்னு. ஏன்னா மனிதனுக்கே இருக்கக்கூடியது ஆணவம். அந்த ஆணவத்தின் உச்சிக்கு போய் இதில் நான் சிறந்தவன், படிப்பில் நான் சிறந்தவன், கல்வியில் நான் சிறந்தவன், செல்வத்தில் நான் சிறந்தவன் அப்படின்னு எந்த செருக்குக்குள்ளே மாட்டிக்கிட்டாலும் நீ முருகனை அடைய முடியாது. பணிவு ஒன்று தான் முருகனை உனக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த பணிவு அங்கே இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? அங்கே உன்னை வினைப்பயன் முழுமையாக அழிக்கப்படணும். அப்போ தான் முக்தின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்க. எனக்கே இருந்தாலும் ஒரு நாள் வந்து நின்றுவான், எனக்கே இருந்தாலும் ஒரு நாள் வந்து நிற்க போகிறான். எண்டு காடு எனக்குன்னு தெரியல, அது வரைக்கும் ஆட்டம் போடாத, முருகனை நினச்சிக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு. நித்தியமாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்கிற விஷயம். இன்றைய பொழுது தான் உன் கையில் இருக்குது, நாளைய பொழுது உன் கையில் இல்லைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு இது. இதில் நம்ம வலனை பற்றின ஒரு விஷயங்களும் இதில் இருக்குது. வலன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருக்கிறான். அந்த அசுரன் எப்படி அங்கே வந்தான், அந்த ஆட்சி பொறுப்பை எப்படி எடுத்துக்கிட்டான், அவனை எப்படி ஜெயிச்சான் இந்திரன் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனுடைய இருக்கக்கூடிய இன்னொரு கதையும் நம்ம சேர்த்து பார்ப்போம். இதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கதையும் நம்ம இங்கே சேர்த்து நம்ம பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பயணிப்போம்.